Hello friends, welcome back to my channel. நான் உங்கள் சிம்மா. நம்ம தஞ்சாவூரை சுற்றி பார்க்கறதுக்காக நம்ம எழும்பூரில் நம்ம சோழன் எக்ஸ்பிரஸ் மூலிமா அந்த ட்ரெயினை ஏறி நம்ம தஞ்சாவூர் சேர்ந்தோம். அதை பற்றின முழு தகவலும் டீட்டெயிலிங்காக வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். அது போன எபிசோட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் இறங்கிட்டோம். இப்போ இங்கிருந்து நம்ம ரூம் எடுக்க போகிறோம். ரூமு எங்கே எடுத்தோம், எப்படி எடுத்தோம், என்ன பட்ஜெட்டில் அப்படின்றது இந்த எபிசோடில் பார்க்கலாம். இன்னும் நீங்கள் போன பதிவை பார்க்கல அப்படின்னா நான் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். அதே மேலே கார்ட்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம தஞ்சாவூரை முழுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ப்ளீஸ் உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தஞ்சாவூரில் நம்ம ரூம் எடுத்தாச்சு, செக்இன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? 31 நைட்டு, 1ஆம் தேதி நைட்டு, 2ஆம் தேதி நைட்டு, 3ஆம் தேதி காலையில் நம்ம செக் அவுட் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 11 மணிக்கு செக் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இது இந்த இடத்துக்கு நான் எவ்வளோ ரூபாய் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்த காமிச்சிட்டுமா, ரூம் டூர் பார்த்தலாமா? நம்ம தங்கி இருக்கிற இந்த ஹோட்டலோடைய ஃப்ரண்ட் வியூ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. இந்த ஹோட்டல் சரியா நம்ம தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு 3லேருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஹோட்டல் அமைஞ்சிருக்கு. இந்த ஹோட்டலை நான் ப்ரமோட் பண்ணலை, நான் என் சொந்த காசு போட்டு தங்கியிருக்கேன். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் இது போல் எளிமையாக இங்கே தங்கணுன்றதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? இந்த ஹோட்டல் நான் ப்ரமோட் பண்ணல. இந்த ஹோட்டலுடைய நேம் பார்த்தீங்கன்னா லக்ஷனா சர்வீஸ் அபார்ட்மெண்ட், மெடிக்கல் காலேஜ் ரோடு, சுந்தரம் நகர், தஞ்சாவூர். இந்த ஹோட்டலை நான் bookmy.com மூலிமா தான் நான் புக் பண்ணியிருந்தேன். இந்த ஹோட்டலை நீங்கள் நேரடியாக புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. திறந்து வந்த உடனே பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு பெரிய ஒரு ஹால். இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு சோஃபா செட் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் அழகாக 5 பேர் உட்கார மாதிரி ஒரு சோஃபா செட், ஒரு பெரிய ஹாலில். அங்கே சின்னதாக ஒரு டிவி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு கபோர்டு இருக்குது. சரிங்களா? இதுதான் ஒரு பெரிய ஹாலு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பெரிய ஹால் பக்கத்தில் தான் 2 ரூம் இருக்குது. இந்த ஒரு ரூம் இருக்குது, இதோ இப்போ மணியண்ணா உள்ளே நிற்கிறாரு. இது ஒரு ரூம் இருக்குது. இந்த 2 ரூம் இருக்குது. இதில் நம்ம எடுத்துருக்கிறது ரூம், இந்த ரூம் நம்ம எடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், ஒரு சூப்பரான நமக்கு 3 பேர் படுக்கக்கூடிய ஒரு பெட்டு சூப்பராக இருக்குது. குஷனுமே நல்லா இருக்குது. அப்படியே அதை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஏசி ப்ரொவிஷன். நம்ம எடுத்துருக்க ரூம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ஏசி ரூமோடு எடுத்திருக்கோம். சூப்பராக இருக்குது. மேலே ஃபேனு, இந்த பக்கம் ஒரு கபோர்டு இருக்குது, இந்த பக்கம் ஒரு கபோர்டு இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் கொண்டு வந்த லக்கேஜை அழகாக நீங்கள் எங்கேயும் நீங்கள் லக்கேஜை உள்ளே நீங்கள் வைக்கலாம். மணி என்ன வச்சிட்டாரா? சூப்பர். நம்ம இந்த பக்கமும் நீங்கள் உங்கள் லக்கேஜை வைக்கலாம். சரியா? இவ்வளோ பெரிய கபோர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ரொம்ப தாராளமாக சொல்ல முடியாது, ரொம்ப பெருசாகவே இருக்குது ரூம். டியூப்லைட்டு, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஃபோன் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் நம்ம வச்சுக்கிறதா வச்சுக்கலாம். இந்த பக்கம் சார்ஜ் போடுறதுலாம் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ பெரிய ரூம் பார்த்துட்டோம். இந்த ரூம் ஏசியோடு சேர்த்து பெரிய ஸ்பேஸாக நல்ல ஸ்பேஸ் கொடுத்த ரூமு, ஒரு ஹாலு. இது அப்படியே வந்தோம்னா இங்கே பாருங்கள், இங்கே கிச்சன் இருக்குது, நல்ல ஸ்பேஸ். இதுதான் நம்ம ரெஸ்ட் ரூம். எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீட்டாக இருக்குது. வாஷ் பேஷன், இங்கே கிரைசருமே இருக்குது, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இங்கே பாருங்கள், இந்த ஹால் காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த பக்கம் கிச்சன், நீங்கள் ஒரு ஃபேமிலியோடு வரச்சு இங்கே கூட நீங்கள் கிச்சன் நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்ணுன்னு கூட அழகாக நீங்கள் கொண்டு வந்து குக் பண்ணி சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஹால், சூப்பராக இருக்கா? இது நம்ம தங்கியிருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பெட்ரூம். ஆனால் இந்த ஹாலில், இந்த ஹோம் ஸ்டேயில் இங்கே ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த ரூம் நம்மளை போலவே இங்கே தங்க போகிறவங்களுக்கு இந்த ரூம் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஹோம் ஸ்டேனாலே, இந்த ஹோம் ஸ்டே இந்த உள்ளே வரும்பொழுது ஒரு பெரிய ஹால். இது நம்ம தங்கியிருக்கோம்ல, நமக்கும் இந்த ஹால் பொது. இப்போ இன்னொரு ரூம் இருக்குது பாருங்கள், அவங்களுக்கும் இந்த ஹால் பொது.
பாத்ரூம் இருக்கு இல்லையா, அந்த பாத்ரூம் வந்து இந்த ரூமில் இருக்கவங்களுக்கு அட்டாச்மெண்ட் உள்ளே இருக்குது. நமக்கு மட்டும் பாத்ரூம் வெளியே கொடுத்துருக்காங்க. அவங்க இந்த பாத்ரூம் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ நமக்கு மட்டும் ப்ரைவேட்டாக அந்த பாத்ரூம் அவுட்டரில் இருக்குது, இவங்களுக்கு உள்ளேயே இருக்குது. ஸோ இந்த ஹோம் ஸ்டேயில் இந்த இடத்துல 2 பேர் தங்க முடியும். நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம தங்கிக்கலாம், வேறு யாரோ ஒருத்தர் வந்து நம்மளை மாதிரியே ரூம் புக் பண்ணி வர்றவங்க தங்குறாங்க. சரியா? இது வந்து நம்ம 3 இரவு 1 பகல், அதாவது 11 மணி வரைக்கும் நம்ம இருக்க போகிறோம். எவ்வளோ சார்ஜ் இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? 2339 ரூபா ஜிஎஸ்டியோடு சேர்த்து நான் சொல்கிறேன். 2 பேர் தங்குறோம். அதில் 2400 ரூபா வச்சுக்கோங்க. 2400 ரூபா டிவைடட் 2 போடுங்க. 1200 ரூபா வருது ஒருத்தருக்கு. எத்தனை நாளைக்கு? 3 நாளைக்கு 1200 ரூபா. 1200 ரூபா டிவைட் பண்ணுங்க 3 நாளைக்கு எவ்வளோ? ஒரு நாளைக்கு 400 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். வெறும் 400 ரூபா. ஏசி ரூமு, பெரிய ரூமு, கிரேசர் இருக்குது. ஆனால் இது அவுட்ரு. நீங்கள் ஃபுட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் போடுவோம்ல, இந்த சொமேட்டோ, ஸ்விக்கி அந்த மாதிரி தான் போட்டு நீங்கள் கொண்டு வர முடியும். அதெல்லாம் நீங்கள் வெளியே சாப்பிட்டு வர முடியும். எவ்வளோ சூப்பரில்! ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு 400 ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய ரூமை கொடுத்து, ஏசியை கொடுத்து, இவ்வளோ பெரிய ஹாலை கொடுத்து, சூப்பருங்க. 2 பேருக்கு 2500 ரூபாவா? இப்போ நாங்கள் 2 பேரும் தங்குறோம். அந்த ரூமில் நீங்கள் ஒரு 4 பேர் ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன், 4 பேர் தங்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஃபேமிலியாக வச்சு இந்த ரூமையும் அந்த ரூமையும் சேர்த்து போடலாம். இந்த இடமே உங்களுக்கு ஆகிடும். ஹால் நீங்கள் மட்டுமே யூஸ் பண்ணுவீங்க, இந்த 2 ரூமையும் நீங்களே யூஸ் பண்ணுவீங்க. சூப்பராக இருக்கும். ஒரு கம்பேக்டாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேமிலி வர்றதா அற்புதமான இடம். நம்மளை போல் 2 பேர் தங்குறவங்களுக்கு வெறும் 400 ரூபா. ரொம்ப சீப் அண்ட் சீப்பு. தஞ்சாவூர் பெரிய கோயில் பார்க்க வரும்போது தஞ்சாவூர் சுற்றி பார்க்க வச்சு இதை மிஸ் பண்ணாதீங்க. ரூம் டோர் காமிச்சிருப்பேன், பாத்ரூம் க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குது, எல்லாமே காமிச்சிருப்பேன். சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம சென்னையில் சோழன் எக்ஸ்பிரஸ் மூலிமா வந்து இந்த ரூம் டோருக்கும் பார்த்து முடிச்சிட்டோம். நம்ம இனி அடுத்தது எங்கே போகலாம் அப்படின்றத பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். இந்த வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பருக்கு. நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறோம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பில் அடிச்சு விடுங்க. நான் போடுற வீடியோஸ்னாவே உங்கள் நோட்டிஃபிகேஷன் சார். நானும் மணியானாவும் அடுத்தது இந்த 2024 ஒரு அற்புதமான வருஷம் எல்லாருக்குமே பார்க்கணும் வேண்டிக்கிட்டு நாங்கள் கோவிலுக்கு போகிறோம். அடுத்த பிளாக்லாம் பார்க்கலாம். See you. Bye bye.